சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம பைரவி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பெருசாக புயல் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எல்லாமே விளைஞ்சிருக்கு. வாழை இலை, அதுக்கடுத்துதான் வாழைக்காய், கரும்பு, இப்படி எல்லா பொருளும் விளைஞ்சி இருக்கு. பைரவி மழைன்னு கூட பார்க்காம, புயலன்னு கூட பார்க்காம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த சஞ்சய் வந்து பார்த்த உடனே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க பைரவி, புயல் வருதுன்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, கரும்பு எல்லாமே விளைஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கரும்பையும் இங்கே இருக்கிற எல்லா பொருளையும் விட்டோம்னா பல நஷ்டங்களாகும், விவசாயமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, கரும்பையும் வெட்ட ஆளுங்க வரமாட்டாங்க, ஆளுங்க துணை இல்லாமல் நம்மளால் எப்படி இதெல்லாம் மீட்க முடியும், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, போ வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரும்பை அறுவடை பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு போகிறதே கிடையாது. அக்ரிகல்ச்சர் படித்த எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. பைரவி மெசேஜ் பண்ண மாதிரியே காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களோட உதவியால் பைரவியும் எல்லா அறுவடையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிந்து பைரவி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.